நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் கெட்டி மேளம் வீட்டில் கொட்டல சார். நாங்களும் எவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம். அது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன? இதற்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்களேன். ராகு கேதுவுக்கு பார்த்துட்டேன், சனி பெயர்ச்சிக்கு பார்த்துட்டேன், புதனுக்கு பார்த்துட்டேன், சனீஸ்வரருக்கு பார்த்துட்டேன். எல்லா கிரகங்களுக்கும் பரிகாரம் பண்ணியாச்சு சார். தான தர்மங்கள் பண்ணல, அதுவும் பண்ணிட்டோம். ஹோமங்கள் பண்ணல, யாகங்கள் பண்ணல, அதுவும் பண்ணிட்டோம். ஆனால் என்னுடைய கேள்வி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த தருணம், இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த நேரம் ஒரு அற்புதமான தருணம். நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நீண்ட காலமாக ஏற்பட்ட திருமண தடை விலகும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அற்புதமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதம் நோன்பு, பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க. திருப்பாவை பாடணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டாள், இறைவனையே ஆண்டாள், அவள் விரதம் இருந்து அற்புதமாக இறைவனையே திருமணம் செஞ்சு கொண்டாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெண். ஸ்ரீரங்கம் நோக்கி ஒரு பயணம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. திருமண தடை உள்ளவர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை எழுதி வச்சுங்க. முதல்ல பாவை நோன்புன்னு சொல்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கு கூட இருக்கலாம். இந்த மார்கழி மாதம் 30 நாளும் நீங்கள் நோன்பு இருக்கணும். அந்த நோன்பு எப்படி அப்படிங்கிறது தான் ரகசியம். நான் திருப்பாவை பாடினேன் சார், 30 பாசுரம் சார், 30 நாள் சார், காலையில் கோயிலுக்கு போவேன், குளிச்சுட்டு போவேன், பொங்கல் கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். அது ஆரோக்கியத்திற்காக, அது வேறு பர்பஸ். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து போய் அந்த குளிரில், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சிருஷ்டி உருவாகும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் திருப்பாவை சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு, நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் யாவும் பெற வேண்டும்னு ஆண்டாள் பாடினாள். அதை நீங்கள் பாடுறது கரெக்டு. ஆனால் அதே நேரத்தில் காலையில் நீங்கள் ஒரு பொழுது இருந்து, மத்தியானம் ஒரு பொழுது சாப்பிட்டு, இரவில் பழங்கள் சாப்பிட்டு 30 நாளும் நீங்கள் விரதம் இருக்கணும். அதே மாதிரி ஏக சிந்தனையாக ஆண்டாளை வழிபட்டு, பெருமாளை வழிபட்டு, திருப்பாவையை தினமும் சொல்லணும். 30 பாசுரத்தை நான் ஒரு முறை சொன்னேன் சார், கணக்கு போட்டு சொன்னேன் சார் அப்படின்னா, அது கணக்கு போட்டு சொல்கிற மந்திரம் இல்லை, மகா மந்திரம். என் தாய் கொடுத்த மகா மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் ஆண்டாள் அருளிய அற்புதமான பாசுரம். திவ்ய பிரபந்தங்களில் அடியவர்கள் கொடுத்த அத்தனை ஆண்கள் பாசுரத்திலையும் ஒரே ஒரு பெண் இறைவனோடு சேர்ந்தாள், எடுத்துக்காட்டாக இருந்தாள். உங்களுக்கும் கர்மம் தீரும், திருமணம் நடக்கும்.